மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜய் பொண்ணு காவேரி பார்த்திங்க அப்படின்னா காணா போயிட்டாங்க. ஸ்கூல் விட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி டீச்சர் காவேரி வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜயோட பொண்ணு காவேரி நின்று உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காவேரி முழுசாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது கூட கேட்காம அவங்கக்கிட்ட லிமிட்டாக இருக்க சொன்னாங்க. ரொம்ப பாசம் காட்டக்கூடாது அப்படிலாம் சொல்லி அவங்களோட பிரின்சிபல் சொன்னனால அதையே மைண்டில் வச்சுட்டு அவங்க அப்பா வந்து உன்னை கூட்டிகிட்டு போவார், நீ அவரு கூட தான் போகணும், எங்கள் வீட்டுக்கே வந்துட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி படுக்கு கிளம்பி போயிடுவாங்க. விஜய் பார்த்திங்க அப்படின்னா காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் பொண்ணை கூட்டிகிட்டு போகாமே விட்டுட்டாரு. எப்படியும் காவேரி நம்ம பொண்ணு காவேரியை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அங்கே போய் கூட்டிகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு விஜய் போய் அங்கே பார்க்குறப்ப அவங்க பொண்ணு வந்து அங்கே கூட்டிகிட்டு வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் பதறி அடிச்சு போய் காவேரி விஜய் வந்து ஸ்கூலில் பார்க்கும்போது வாட்ச்மேன் கிட்டே கேட்குறாங்க, ரொம்ப நேரமாக அந்த பொண்ணு நின்றுட்டு இருந்துச்சு, அதுக்கப்புறம் காரில் வந்து யாரோ கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்ச்மேனு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சிசிடிவி கேமரா பார்க்கலான்னு சொல்லிட்டு விஜய் காவேரி போய் சிசிடிவி கேமரா பார்க்கும்போது ஒருத்தவங்க பார்த்திங்க அப்படின்னா காவேரி கிட்டே ஏதோ ஒன்று சொல்லி காரில் கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்தா காவேரி விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. அந்த பர்சன் வந்து ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா விஜயோட பொண்ணு காவேரி அவங்க கூட கிளம்பி போயிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் விஜய் காவேரி காரில் பார்த்திங்க அப்படின்னா காவேரியை தேடி அலைகிறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா பசுபதியோட பையன் ராகவ் தான் வந்து கடத்திருக்கணும். பசுபதியோட பையன் ராகு தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரொம்ப நல்லா ஜெயிலில் இருந்துட்டு இப்போ வெளியே வந்திருக்கான். அவன் வந்து காவேரி விஜய் இந்த ஊரில் தான் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஊருக்கே வந்திருக்கான். அப்படி இருக்கும்போது அவனை தவிர வேறு யாருமே வந்து காவேரியை கடத்துறதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் காவேரியை அந்த ராகு கிட்டேருந்து எப்படி விஜயும் காவேரி காப்பாற்ற போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.